தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்மகிட்ட போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரே இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன், எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வம் எதுல இருக்கும் அப்படின்னா சுயமா சிந்திச்சு சுயமா செயல்பட்டு அதுல வரக்கூடிய வருமானத்துல கெத்தா வாழணும் அப்படிங்கறதான் மகர ராசியினுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறந்ததுல இருந்தே அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா தேடல் அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம எந்த பாதையை நோக்கி போகணும், எதை தேர்ந்தெடுக்கணும், என்ன படிக்க போறோம், என்ன வேலைக்கு போக போறோம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனா வாழ்க்கையினுடைய அனுபவம் சில விஷயங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது வரைக்கும் படாத பாடுபடுவீங்க. நாய்ப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அலைஞ்சி திரிஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு
உழைப்ப அதிகமா ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளாரையே நிறைய செலவு பண்ணுவீங்க, நிறைய கஷ்டங்கள சந்திப்பீங்க, நிறைய போராட்டங்கள சந்திப்பீங்க. அதே நேரத்துல உழைக்கிற இடத்துல உங்களுக்கு அதுக்கேத்த ஊதியமும் கிடைக்காது, அதுக்கேத்த மரியாதையும் கிடைக்காது. சரி, வெளியில தான் அப்படின்னா, வீட்டுக்குள்ளாரையும் அப்படிதான். நீங்க பிறந்த குடும்பத்துல, அதாவது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், உங்க உழைப்புல வாழ்வாங்களே தவிர, உங்களுக்கு அதுக்கேத்த மரியாதை குடுக்கணும், உங்கள மதிச்சு உங்களுக்கு தகுந்த வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. நீங்களே கஷ்டப்படணும், நீங்களே சம்பாரிக்கணும், நீங்களே உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கணும். உங்களுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாரி அலட்சியமும் படுத்தலாம், கை கழுவியும் விடலாம். இப்படித்தான் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்ட காலம் அப்படிங்கிறது 30 வயசு வரைக்கும் வரும். இது எல்லாரையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 7 சனி இப்பதான் விலகி இருக்கு உங்களுக்கு. விலகுனதுனால எல்லாமே மாறி போகுமா? அப்படின்னா, மழை விட்டும் துவானம் போகல அப்படின்னு சொல்றது மாரி, அந்த கஷ்டங்கள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத நாம கவனிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நீங்க பெரிய கோடீஸ்வரரா அல்லது பெரிய உயர்வு நிலைக்கு போயிடுவீங்க. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. கோடி கோடியா உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சுரும்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே பொறுமையா நடக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. எதுவுமே சினிமா படத்துல 3 மணி நேரத்துல ஏழையிலிருந்து கோடீஸ்வரனாகி படத்தை முடிச்சிருவாங்க 3 மணி நேரத்துல. அந்த மாதிரிலாம் உங்களுடைய வாழ்க்கை மகர ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில இருக்காது. காரணம் என்னன்னா, சனி பகவான் அதிபதி இருக்கிற ராசியிலேயே மிகவும் பொறுமையாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ராசி. அதனால தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே பொறுமையா நடக்குது அப்படிங்கிறத மட்டும், அந்த சூட்சமத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு, படாத பாடுபட்டிருப்பீங்க. வாழ்க்கையில இந்த 7 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவமா கொடுத்துருக்கும். நிறைய தோல்விகள பார்த்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள பார்த்திருப்பீங்க, நிறைய சவால்கள சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரியான காலகட்டத்துல யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எப்படி, என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பல சோதனைகள பார்த்து, இதுக்கு மேல வாழலாமா? வேணாமா? இதுக்கு மேல முயற்சி பண்ணலாமா? முயற்சி பண்ண வேணாமா? இதுக்கு மேல பிரச்சனைய சரி பண்ணலாமா? வேணாமா? இல்ல அந்த வேலைக்கு போகலாமா? வேணாமா? தொழில் செய்யலாமா? வேணாமா? இப்படி பல இக்கட்டான மனநிலையில இருப்பீங்க. வேணுமா? வேணாமா? அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்ப அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர, சகோதரிகளே, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்பதான் மலையெல்லாம் உடைச்சு கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு? புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனா இப்ப நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசிச்சு யோசிச்சு நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களா இருக்கு. அப்ப அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும்போது நாமெல்லாம் அப்ப அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டுல இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சிருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலரா இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்ப வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்க எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனா முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர, சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற பிளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால நடந்த சம்பவங்களை பத்தி ஆராய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்க பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டு.
அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க. புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க. மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர, அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியா ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்தில் வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒன்று இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில் இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு. பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடையை தாண்டி போறதும் அதை சந்திச்சு விலக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது. தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடைய தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. அதனால அந்த மன்னன் எப்படி சோதிச்சு ஒரு அலட்சியப்படுத்தாம கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பொன்னையும் பொருளையும் கொடுத்தானோ, அந்த மாதிரி எதையுமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் அடையணுங்கிற விதி மகர ராசிக்கு இருக்கிறதுனால. ஆனா இன்னொரு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. என்னன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுவீங்க. ஆனா ஒரு நேரத்துல துவண்டு போயிடுவீங்க. இதற்கான பலன் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு. ஒன்று மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கஷ்டப்படுற காலத்துல ஒரு விஷயம் கிடைக்கலனாலும், அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரம் வரும்போது, உங்களுக்கான காலம் வரும்போது 100 மடங்கு அதிகமாக அதற்கான பலனை இந்த பிரபஞ்சம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் மகர ராசி நண்பர்களுக்கோ தோழிகளுக்கோ வேணாம். இப்ப இந்த புத்தாண்டுல மகர ராசிக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை அமைய போகுது. வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு இதெல்லாம் அற்புதமா அருமையா இருக்க போகுது. திருமணம் ஆகக்கூடிய யோகம் உண்டு. பணவரவு எந்த பிரச்சனையுமே இல்லாம இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலன் பணவரவாக உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. எடுத்த காரியத்துல வெற்றி, அரசியல்ல வெற்றி, அரசு கௌரவம் இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய மீடியாவில் இருக்கிறவங்களாம் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை மிக அழகாக நீங்க ஆசைப்பட்ட துறையை எப்படி துள்ளி குதிப்பீங்க. பேரதிர்ச்சியை உங்களுக்கு, இன்ப அதிர்ச்சியை உங்களுக்கு இந்த மீடியா கொடுக்கும். அது மாதிரியான நல்ல கட்டம், நல்ல காலம் வந்துகிட்டு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாகசம் அல்லது வேகமா போய் சாதிக்கணும், அல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு அவசரமா போறது, டைமை விட்டுட்டு நேரத்துல கிளம்பாம, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கைவிட்டுட்டு எந்த காரியத்துக்கு போறீங்களோ ரொம்ப நிதானமா போறது, பொறுமையா போறது இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக மிக நல்லது. அவசரத்துல ஒரு ஆட்டோ பிடிக்கிறது, அவசரத்துல பஸ்ல போய் ஏறுறது, அவசரத்துல பஸ்ல இருந்து இறங்குறது, அவசரத்துல நடந்து எதையோ நினைச்சுக்கிட்டு அவசரத்துல சிக்னல்ல கிளம்புறது, சிக்னல்ல மாறி போறது, இதெல்லாம் சுய சிந்தனையோட இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நல்லது. பல விஷயங்கள் உங்களை குழப்பம். ஏற்கனவே குழம்புனது போதும், தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதுக்கு மேல எதையுமே நீங்க தெளிவா செய்யறதுதான் நல்லது. இல்லைன்னா விபத்துல சிக்கிறது, பிரச்சனையில சிக்கிறது, கண்ட பிரச்சனைக்கு நீங்க ஆளாகிறது, அவமானத்துக்கு ஆளாகிறது, யாரோ செஞ்ச தப்புக்கு உங்களை பழி தீர்க்கிறது, இப்படியான அமைப்பெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா தொழில் தைரியமா செய்யலாம், புதிய தொழிலை தொடங்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் வந்தாச்சு. இனிமே முதலாளிகளாக, உயர் அதிகாரிகளாக, குடும்பத்துக்கு ஒரு நல்ல மனுஷியாக உங்களை மாற்றக்கூடிய காலம். திடீர் பணவரவு, வார்த்தைக்கு மதிப்பு, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்க வார்த்தைக்கு மதிப்பு இதுக்கு மேலதான் கிடைக்கும். இதுக்கு மேல நீங்க எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய மனிதர்களும் உறவுகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய கணவன், மனைவி இவங்களுடைய உடல்நல கவனமா பார்த்துங்க. கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய
ஒரு காலகட்டம். அதே மாதிரி திருமண யோகம் இதுவரைக்கும் தவிச்சிருப்பீங்க. திருமணம் நடக்காம அல்லது காலம் தாழ்த்தி போயிருக்கும். திருமணம்லாம் நடக்க போகுது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் உங்களுடைய துணையோட பேச்சுவார்த்தை கவனமா இருங்க. ஏதாவது திடீர் அது நிற்கக்கூடிய அமைப்பு கூட வரும். ஏன்னா போட்டி பொறாமையால சில பேர் திருமணத்தை கூட நிறுத்துவாங்க. ஏன்னா இங்க உங்களை சுத்தி நல்லவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் போட்டியோடும் பொறாமையோடும் உங்களுடைய வளர்ச்சியை எங்கெங்கெல்லாம் தடுக்கலாம், எப்படி எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட விஷப்பாம்பாக உங்களை சுற்றி இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில் சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க, நிறைய நஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் வெளிப்படையாக மகர ராசி நண்பர்களோ தோழிகளோ வெளிப்படையாக மனசில் எதையும் வச்சுக்காம எல்லாரும் நல்லவங்க தான், கூட இருக்கிறவங்க எல்லாரும் நியாயஸ்தர்கள் அப்படின்னு நம்பி நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்கள் உங்கள் அருகில் தான் இருக்காங்க. அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அல்லது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கூட இருக்கிறவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க. என்றைக்குமே நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும், நீங்கள் தான் மந்திரியாக இருக்கணும், நீங்கள் தான் வேலையாட்களாக இருக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா கண்ட உறவுகள், தேவையில்லாத மனிதர்கள் குடும்பத்தில் புகுந்து விளையாடுவாங்க, நிம்மதியை கெடுப்பாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. ஆண்கள் மேலே பெண்கள் மேலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வீட்டுக்கு வர பெண்கள் மேலே ஆண்கள் மேலே மிக கவனமாக இருங்க. அடுத்த குடும்ப விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, தலையிடாதீங்க. அதுதான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உறவுகளை பிரிக்கும். அதெல்லாம் எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது தெளிவாக ஆகிக்கிங்க. ஒரு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இந்த நிலையை கடக்க முடியும். இப்போ இருக்கிற பிரச்சனையை கடக்க முடியும். நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நமக்கான வேலை, நமக்கான தொழில், நமக்கான வருமானம், நமக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கூர்ந்து ரொம்ப கவனமாக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த நிலையிலிருந்து உங்களால் மாற்றம் அடைஞ்சு அல்லது முன்னேற முடியும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்ற யாரையும் நம்பாமல் இருக்கிறது. அது அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மச்சானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களை நம்பாமல் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் நல்லது. அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாரோ ஏதோ எங்கே இருந்தோ செய்த தப்புக்கு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப நாயஸ்தான். என்னதான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் நீங்களே தப்பு செஞ்சாலும் அதற்கான தண்டனையை கொடுப்பார். அதனால் ரொம்ப நேர்மையாக நியாயத்தோடு இருக்கிறது நல்லது. சோஷியல் மீடியாவில் கண்ட ஸ்டேட்டஸ்லாம் வரும், அதெல்லாம் கவனமாக இருங்க. உங்கள் மனசை மாற்றி உங்களையே அந்த நிலைக்கு ஆட்கொள்ளும் ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற அளவுக்குலாம் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. தினந்தோறும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, இந்த குழப்பத்தை உங்கள் மனசில் கொண்டு வராமல் பார்த்துங்க. எதை பற்றின ஆர்வமும் அதிகரிக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். எதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு வேலையை நோக்கி அல்லது ஒரு தொழிலை நோக்கி, வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாற்றலாம், பிரச்சனையை எப்படி காப்பாற்றலாம். இப்பெல்லாம் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, கடன் பிரச்சனை நிறைய இருக்கும், அதை எப்படி தீர்க்கலாம். ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, ஒரு வீட்டை கட்டிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, அதையெல்லாம் எப்படி அடைக்கலாம். இஎம்ஐ அதிகமாகவே ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசு நிம்மதியாக இருந்தால் தான் சரி பண்ண முடியும். அப்போ தான் ஒரு வேலையிலையோ தொழிலையோ உங்களை தெளிவாக கொண்டு போகும். அப்போ நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கோவிலுக்கு போங்க, அமைதியான இடத்துக்கு போங்க, காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் வழிபாடு நடத்துங்க. ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட போய் உங்கள் மனசை விட்டு பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள், குல தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்குங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்க. குலதெய்வ பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. மனசு தெளிவாகும், நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை வணங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம்
நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு வருமானமே உங்களால அடைய முடியாது, சமாளிக்க முடியாது. இப்ப கூடுதல் வருமானத்தை இந்த காலகட்டத்துல இந்த வருஷம் உங்களால அடைய முடியும். வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போறீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை உங்களால அடைய முடியும். நல்ல பிஸ்னஸ் செய்யலாம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதே போல திருமணம், கார் இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கார் உங்க வருமானத்துக்கு ஏத்தது மாரி வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, அல்லது ஒரு வீடு கட்டுறது, அல்லது ஒரு இடத்த வாங்குறது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் உங்கள கடனாளியா ஆக்கும். அதனால உங்களுக்கு ஏற்ற எந்த ஒரு சௌகரியத்தையும் வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஆடம்பர வாழ்க்கையா இருந்தாலும், ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறது தப்பில்ல. வருமானத்துக்கு ஏத்தது மாதிரியான ஆடம்பரம் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே பல கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா புதிய வாகனம், புதிய வீடு, புதிய இடம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஜாக்பாட் மாதிரி வருது. அப்ப அந்த மாதிரியான அமைப்பு வருதே அப்படின்னு டக்குன்னு ஆடிடாம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கூடி வருது. அதாவது வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் இப்படி வாழ்க்கையில ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நிறைய கிடைக்க போகுது. உடல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம். எல்லா வித துறையிலையும் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் ஜொலிக்க போறீங்க. யாருக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லா துறையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தன்னம்பிக்கை. முக்கியமா இங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தோல்விக்கு காரணம், நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாததான் காரணம். ஏன்னா தோத்தா கூட நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மீண்டும் எழுந்திருச்சு எங்க விட்டோம், எதுல பிரச்சனை, எதுல நஷ்டம், ஏன் நம்ம தோத்தோம் அப்படிலாம் ஆராய்ஞ்சு அதை சரி செஞ்சு மீண்டும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு எதுல உண்டு அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் மட்டும்தான். அதை மட்டும் என் அன்பு மகர ராசி நண்பர்களே, தோழிகளே, நீங்க விட்டுறாதீங்க. உழைப்பே சிறந்தது. உழைப்புக்காகவே பிறந்தவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் தான். ஆசைப்பட்ட அத்தனையும் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. கடந்த 7-8 வருஷமா பல பாதிப்புகளை, பல கஷ்டங்களை, பல இன்னல்களை, பல துன்பங்களை பார்த்த நீங்கள் இந்த ஆண்டு குரு பகவான் வேற வருகிறார். மிக அற்புதமான அமைப்பு. அதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். கவனமா கேளுங்க. உங்களுக்கு குரு பகவான் என்னென்ன செய்ய போறார், எப்படி செயல்பட போகிறார், அதே போல உச்சம் பெற்ற குரு கடந்த 11 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எந்தெந்த விஷயத்துல உங்களை சாதிக்க வைக்க போறார், எந்தெந்த விஷயத்துல பிரம்மாண்டமா உங்களை மாத்த போறார், உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்திலாம் அடுத்த குரு பயிற்சி பலன்ல கண்டிப்பா பாருங்க. முழுசா பாருங்க. இந்த வீடியோட உண்மையான விஷயம் என்னன்னா எல்லா நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க. அடுத்தது பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானத்தை சந்திச்சு போகாத இடமெல்லாம் போய் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு படாத அவமானத்தை எல்லாம் பட்டு ஒரு 35-40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறோம். கெட்ட கர்மாவை தீர்த்துட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30-35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். இரண்டாவது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது, இன்னும் நான் 35-40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம எல்லா வினைகளையும் தீர்த்து எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு.
திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால் 5 இடத்துக்கும் தனித்தனியாக போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா, அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில் இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாயஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவது 101% உண்மை. சரிங்க, எங்களால் மதுரைக்கு போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுனீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி, இந்த 2 டைம் எடுத்துங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோலமாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டால் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க, இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏற்றுறதுக்கு பாருங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி ஜெய்சான் இந்த கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பாரம்பரியமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70 பொருட்கள், இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேலே வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது, இந்த தீப பொருட்களும் இருக்குது, பூஜை பொருட்களும் இருக்குது. அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, தீப தூபம் ஏற்றிக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏற்றிக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியாக சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்லை தினமும் காலையில் மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக சுகமாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால் கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது, நீண்ட நாள் நோய்கள் தீரும், வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாமல் போயிடும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும்.
சரிங்க. இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமைய மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்துல உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இத தான் நமக்கு வாழ்க்கை பாடமா சொல்லிக் குடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்துக் கொள்ளும் மன வலிமையும், தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்ட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.